அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, காமராஜர் ஆட்சிகள் மதுக்கடைகள் இல்லவே, மதுக்கடைகள் இல்லாமல் சிறப்பாக நிர்வாகம் செய்தார். அதற்கு பின்னர் ஆட்சிக்கு வந்தவர் கருணாநிதி அவர்கள். அண்ணா பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஆட்சியில் கூட மதுக்கடைகள் கிடையாது. அண்ணா மறைவுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த கருணாநிதி அவர்கள் தான் 1971 ஆண்டு மதுக்கடைகளை திறந்து வைத்து நம் தமிழ்நாட்டையும் நம் தமிழ்நாட்டின் தலைமுறைகளையும் நம் தமிழ்நாட்டு மக்களையும் இவ்வளவு சீரழிவுக்கும் இவ்வளவு அவமதிப்புக்கும் இவ்வளவு பேரழிவுக்கும் காரணமானவர்களே இந்த திமுகவும் திமுகவுக்கு பின்னால் இந்த அதிமுகவும் என்பதை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இவர்களுக்கு என்ன அக்கறை வந்துவிட்டது? காரணம், இவர்கள் தமிழ்நாட்டுக்கு பிறப்புக்காக வந்தவர்கள் தானே, பிறப்பு தேடி வந்தவர்கள் தானே. திமுகவை ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய கருணாநிதி குடும்பத்தை சார்ந்தவர்கள். அவர்களுக்கு எப்படி என் தமிழ்நாட்டை பற்றியோ என் தமிழ் மக்களை பற்றியோ அக்கறை இருக்கும், உணர்வு இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகவே இந்த மக்களை வஞ்சித்துக் கொண்டு, கொள்ளையடித்துக் கொண்டு, ஊழல் செய்து கொண்டு, பல கோடிகளை சுருக்கி வைத்துக் கொண்டு மேலும் இந்த சமூகத்தை சீரழிக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை வரவிருக்கும் இடத்தில் பணத்தை வாரி இறைத்துக் கொண்டு ஓட்டுகளை எப்படியாவது கபலீகரம் செய்து ஆட்சிக்கு வர வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறார்கள். இந்த நிலை தொடருமானால் நம் தலைமுறைகளுக்கு நம் மக்களுக்கு ஏதாவது பாதுகாப்பு இருக்கிறதா? இருக்கவே இருக்காது.